அக்கா நம்மளும் ஆம்லெட் சாப்பிடலாமா? அப்பா வந்தோடனே கேட்கலாம். சரிக்கா. எங்கேயா போயிருந்த? எதுக்கு இவ்வளவு நேரம்? சரி, அதுங்க எங்க? ஹோட்டல்ல இருக்காங்கம்மா. ஏய், சும்மா தண்ணி கேட்டாங்கன்னு ஹோட்டலில் உட்கார வச்சுட்டு வந்திருக்கேன். எவ்வளோ ஆச்சுப்பா? 3650 ரூபா ஆச்சு. கமலம், அடுத்த மாதம் வீட்டுக்கலாமா? பிள்ளைக்கு நாளைக்கு பிறந்த நாள் வச்சுக்கிட்டு கடுப்பேத்தாத சொல்லிட்டேன். என் தம்பி ஆசையா வாங்கி போட்ட மோதிரம், பிறந்த நாள் அதுமா அவன் வந்து கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? இதில் 3700 இருக்கு. பார்த்துக்குங்க, 1 கிராமுக்கு 20 மில்லி குறையுது. ஓகேவா? சரிங்க, வா வா கமலம். இது இந்த நீ பொட்டு வேணும்னு கேட்டில்ல, வாங்கிக்க. நான் போயிட்டு வந்துடுறேன். சரி, பார்த்து போயிட்டு வா. ஆச்சா பா, ஆளுக்கு ஒரு ஆம்லெட் பா. இல்லைன்னா ஒன்று வாங்கிட்டாங்கப்பா, ஆளுக்கு பாதி எடுத்துக்கிறோம். சரி அண்ணா, ஒரு ஆம்லெட் 10 ரூபாயா 15 ரூபாயாண்ணா? 15 ரூபா. முத்து, நம்ம வீட்டுக்கு போய் முட்டை வாங்கி ஆம்லெட் போட்டு சாப்பிடலாமா? சரிக்கா. பா, அவன் சும்மா கேட்குறான்பா, சாப்பிட மாட்டான். அடுத்த வாட்டி வரும்போது சாப்பிட்றோம். சரிம்மா, சாப்பிடுங்க. எவ்வளோ ஆச்சுண்ணா? 4 புரோட்டா 40 ரூபா. 40. பா, ஒரு நிமிஷம் கூட பார்த்து தரேன். டேய், பத்திரண்டா. சரிப்பா. நல்லா இருக்காக்கா? நல்லா இருக்கு. டேய் வாடா. பா, எனக்கும் அது மாதிரி ஒரு மோதிரம் வாங்கி தரியாப்பா? இல்லை, இப்போ கூட உன் பிறந்த நாளைக்கு வாங்கி தரேன். சரிப்பா. சேட்டை பண்ணாம இருக்கணும். டாடா டாடா. சிவகுரு, ஒரு 10-15 நாளில் மீட்டுக்கிறேன். இந்த வண்டியை வச்சுக்கிட்டு கையில் இருக்கிறத கூட. கையில் 3000 தானே இருக்கு. அதுவும் இல்லாமல் இப்போ இதெல்லாம் வச்சுட்டு எங்கன்னா காசு தர்றது? ஒரு 5000 கொடுக்கக்கூடாதா? இந்த வண்டிக்கு இதே அதிகண்ணா. சரி, இருக்கிறத கொடுப்பா. இந்தாண்ணா, கொடுக்கும்போது ஒரு 300 ரூபா சேர்த்து கொடுத்துருண்ணா. சரி. உங்ககிட்ட கடை வாங்கினதுக்காக என்னை தெருல நிப்பாட்டி என்னை அசிங்கப்படுத்திட்ட பத்தியா? வரட்டும், என் புள்ள வரட்டும். என் புள்ள ஒட்டி எப்படி தெருல நிக்குதுகளே. நான் தலையால அடிச்சுக்கிட்டு வாங்காதுன்னு சொன்னனே, கேட்டானா? எங்கேயே கடை வாங்கி நானுமா நடந்தானே என் புள்ள. இவன்கிட்ட கடை வாங்கி என் புள்ள முழிக்கிறானே. நான் என்ன செய்வேன்? என் புள்ள ஒட்டி தெருல நிப்பாட்டி உள்ள உட்காந்துருக்கேயா. இந்த பாவனை பிடிக்காதா? தம்பியை கூட்டிகிட்டு காவியா வீட்டுக்கு போய் விளையாட போ.
கொடுத்த காசை கேட்டு இன்னும் உன் வீட்டுக்கு எத்தனை நாளைக்கு காவடி தூக்கணுமோ தெரியல. எதுக்கு காவடி தூக்கணும்? ஒரு ஃபோனை போட்டிருந்தா நேரில் வந்து பேசியிருப்பேன். வந்து மட்டும் என்ன சொல்ல போற? இந்த மாதம் இல்லை அடுத்த மாதம் தரேன்னு சொல்ல போற அவ்வளோதானே? இல்லை அதுக்கு இல்லை. அப்போ என் பேரில் தான் ஐயா. அன்னைக்கே மொத்த பணத்தையும் வசூல் பண்ணாமல் 30,000 ரூபா சொச்சம் வச்சேன் பார்த்தியா? என் புத்தியை விளக்கமாக தலையடிச்சுக்கணும். இல்லை 5 மாதம் ஆச்சு, இது வரைக்கும் வட்டியும் வரல அசலும் வரல. இன்னும் கேட்காம இருக்கிறதுக்கு என்னென்ன கேன பையன் நினச்சிக்கிட்டு இருக்கேன்? என்னது 3000 ரூபா இருக்கியா? நம்ம தானம் கேட்டவனுக்கு மூக்கு மயிரை பிடிங்க கொடுத்த மாதிரி இருக்கு. இப்போ 3000 ரூபாய் வச்சுக்கோ, மீதி மொத்த வட்டியும் நாளை காலைல கொண்டாந்து கொடுத்துட்றேன். எந்திரி. என்ன மேலாம் கை வைக்கிற? இது பார், மொத்த வட்டி பணமும் இப்போ வரலன்னாக்க இந்த இடத்த விட்டு நான் நவுறதா இல்லை. ஆர்வம் என்ன? நான் உங்ககிட்ட பணம் வாங்கியிருக்கேன் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அதை கேட்கறதுக்கு ஒரு மரியாதை இருக்கு. நீ வாட்டுக்கு ஓவரா பேசிக்கிட்டே போற. என்ன துறை கோவம் ஓவரா வருது? இது பார், நாளைக்கு காலம்பரத்துக்குள்ள மொத்த வட்டி பணமும் என் கைக்கு வரல, மரியாதை கிட்ட ஜாக்கிரதை. என் கடை வாங்கினா மான மரியாதை எதுவும் இருக்கக்கூடாதா? இருக்கலாம், ஆனால் அது அப்படியே இருக்கணும்னா வாங்கின காசை வட்டியோடு சேர்த்து எண்ணி வச்சுவிட்டு அதுக்கு அப்புறமா பேசணும், தெரியுதா? அடேப்பா, என்ன முறைக்கிற? பார்த்து எரிச்சுப்படாத. உள்ள அவன் நம்ம திட்டுறான், வெளியே வந்தாங்க நீ நம்ம முறைக்கிற. கடன் நான் கொடுத்தேன்னா நீங்க கொடுத்தீங்களா? இந்த ஆர்வம் பணம் கொடுக்கல் வாங்கல்ங்கிறது நம்ம 2 பேருக்குள்ளதான். தேவையில்லாம வீட்டில் இருக்கிற பொம்பளைகிட்ட எல்லாம் பேச்சு வச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் காசு வாங்கும்போது 2 பேரும் சேர்ந்தானே வந்து வாங்குனீங்க? இப்போ பொண்டாட்டிக்கிட்ட பேசுனா உனக்கு என்ன கோவம் பொத்துக்கிட்டு வருதா? எப்பயா கொடுப்ப? ஐயா, நாளைக்கு நான் வெட்டுக்கு போறேன், வந்த உடனே மொத்த பணத்தையும் கொடுத்துறேன். ஐயா, நீ வெட்டுக்கு போ குத்துக்கு போ, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. எனக்கு தேவை என் காசு. என்னை கொடுப்பா, அதை கரெக்டாக சொல்லு. என்கிட்ட பணம் இல்லையா? என்னையா செய்ய சொல்ற? பணம் இல்லையா? இல்லைன்னா நீ உங்க ஆத்தாவும் பொண்டாட்டி புள்ள ஊட்டி எல்லாம் கோயில் வாசல்ல போய் உட்காந்து பிச்சை எடுங்கயா. என்ன சட்டையெல்லாம் பிடிக்கிற? துண்டு துண்டை வெட்டி போடுவேன், ஜாக்கிரதை. பார், இதுக்கு மேலே நான் பொறுமையா இருக்கிறதுக்கு தயாரா இல்லை. என்னோட அசல் 30,000, வட்டி 7,500, மொத்தம் 37,500 இப்போ எண்ணி வைய நான் போறேன். உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாதா ஐயா? உடனே பணத்தை கொடுனா நான் எங்கேயா போவேன்? உடனே வா. ஏன் தினம் வண்டிக்கு பெட்ரோல் போட்டுக்கிட்டு வந்து அலையிறோமா? அதெல்லாம் கணக்கு இல்லையா? எப்பயா தருவா? 1ஆம் தேதி உன் மூஞ்சில தூக்கி எறியறேன். வட்டி வச்சிமா பார்த்தா 1ஆம் தேதி தர்றாங்கறா, அப்புறம் குடுனா எப்படி குடுப்பாரா? டேய் சிட்டு, உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. தேவையில்லாத விஷயத்துல வந்து தலையிட்டுக்கிட்டு இருந்த தூக்கி போட்டு மேய்ச்சிருவோம். மரியாதை ஓடி போயிரு. அறிவு கட்டவனா. 1ஆம் தேதி தரல, 1ஆம் தேதி கொடுக்குறேன் ஐயா. 1ஆம் தேதி தரல, பொட்டி படுக்கெல்லாம் தூக்கி வெளியே போட்டு வீட்டில் எடுத்து பூட்டிடுவேன். ஏன்னா உங்களை மாதிரி பிச்சைக்கார குடும்பத்துக்கு வந்து கொடுக்கறதுக்கு தான் எங்க அப்பா சேர்த்து வச்சிருக்கிறானா? மானம் கெட்டவர. சும்மா காசு காசு. இது என்னதுண்ணா? தொடக்கூடாதுரா இந்த மாதிரிலாம். டேய் பின்னாடி வராம பாரு, சுடுறா அவனை. டேய் சரியான ஹெட்ஷாட்ரா. அதில் 13, அதில் ஒரு 3500, 450, அதுவும் போயிடுச்சுன்னா இப்போ நான் கொடுத்துடலாம். 19 காவியா வீட்டில் டச் ஃபோன்லாம் வச்சுருக்காங்கப்பா. அதில் பப்ஜி ஃப்ரீ ஃபயர்லாம் விளாட்றாங்கப்பா. நீ எப்பப்பா வாங்குவ? ஆமாம் ஆமாம், இப்போ இருக்கிற நிலைமைக்கு இதுதான் குறைச்ச. ஃபோன் குழந்தைய போய் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு நம்ம வாங்கிடுவோம்டா. அடுத்த வீட்டுக்குள்ள அப்பா கண்டிப்பாக வாங்கிடுறேன். தரவே மாட்டேன்றான். நீ அவங்க வீட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க, நமக்குன்னு வாங்கிடுவோம். டேய் என்ன எவனோ இடிச்சிடாதீங்களா? சரிடா. வாங்க மாமா. முத்தே, என்ன கோடலிவா? ஆமா மாமா. தம்பிக்கு கேக்கா? ஆமா முத்தே. தங்கம். ஏய் தருணா வா. எதுக்கு தேவலாத? இருக்கட்டுங்க, பரவாயில்ல. யுவன் குட்டி பிறந்த நாளா இன்னைக்கு? செல்ல குட்டி இங்க வர. ஆவுட், நீ போய் கை கால் கழுவிட்டு சீக்கிரம் வா போ. அக்கா மாமா எங்கக்கா? அவர் கங்காணி வீட்டுக்கு போயிருக்காரா. ஓ சரிக்கா. செல்ல குட்டி, மாமா என்ன வாங்கிட்டு வந்திருக்கான் பாரு. இந்த மாட்டை எடுத்து கட்டுப்பா. கேக்குதா இல்லையா? கங்காணி, கங்காணி. அவர் தூங்கிட்டு இருக்காரு. செத்த உட்காருங்க திண்ணையில.
பச்சைமா மெழுகுவத்தி எடுத்துருவாமா. இந்தாங்க மாமா. அக்கா எல்லாம் ரெடி ஆயிடுச்சுக்கா. மாமா வந்துட்டா கேக் கட்டிடலாம்க்கா. என் பிறந்த நாளைக்கு இது மாதிரி ஒரு கேக்கு. சரி தம்பி வாங்கிடலாம். சரிக்கா. ஏம்மா கங்காணி எந்திரிச்சிட்டாரா? நம்மளாலலாம் எழுப்ப முடியாது. அவரே எந்திரிச்சா தான் உண்டு. கொஞ்சம் உட்காருங்க. கங்காணி வா அண்ணாதுரை. இது என்ன காலில் இந்த பக்கம்? இல்லை, இந்த வாட்டி வெட்டு வந்து 20 நாளைக்கு மேலே போகும்னு சொன்னீல்ல? ஆமாம். ஒரு 20 நாள் கூலியை மட்டும் எனக்கு இன்னைக்கே கொடுத்தா. இந்த வெட்டுக்கு முதல்ல பணம் கிடைக்கதான்னு பாரு. ஐயோ, இந்த வெட்டில எல்லாம் கை வச்சிடாத. அப்புறம் எனக்கு ரொம்ப சிரமமாக போகும். பின்ன என்ன அண்ணாதுரை, அவன் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். நீ என்னன்னா முடியாத வேலைக்கு முன்பணம் கேட்குற. சரி, அப்போ இப்படி பண்ண என்ன? 30ஆம் தேதி எனக்கு நீ கொடு. அது எனக்கு ஓகே. இது எனக்கு நீ செய்யக்கூடிய பெரிய உதவி. அது அப்புறம் பார்க்கலாம். இல்லை பார்க்கலாம். இல்லை, ஒன்றை மலை போல நம்பியிருக்கேன். நீ அவசியம் எனக்கு 30ஆம் தேதி கொடுத்து கிளம்பானது அப்புறம் பார்க்கலாம். சரி. கேக் வெட்டுங்க பாப்பா. கேக் வெட்டுங்க செல்லம். ஹேப்பி பர்த்டே இவான். கேட்டுங்க. எனக்கு இருக்கட்டும், குழந்தைங்களுக்கு முதல்ல கொடு. இருங்க, வெட்டி தானே கொடுக்கணும். சித்தி எனக்கு பெருசா வெட்டி கொடு சித்தி. இருடா, கடந்து பறக்குறியே. இந்த என்னடா பண்ற? ஒண்ணு இல்ல சித்தி. முத்து, இங்க வாடா. என்ன சித்தி? இங்க வா. கையில என்ன? ஒண்ணு இல்ல சித்தி. இங்க வா. கையில என்னன்னு சொல்லு. ஒண்ணு இல்ல சித்தி. கூப்பினல்ல, இங்க வா. காமி, கையில என்ன? ஒண்ணு இல்ல. வாங்க. திருடுறியா? திருடுறியா நீயே? என்ன திமிரு உனக்கு? என்ன பழக்கம் இது? திருடுற? திருடிட்டு இல்லங்கற? இல்லையா? போய் வேற சொல்றியா? சித்தி சித்தி வயசாகுது உனக்கு. இந்த வயசுல இவ்ளோ பொய்? போய் வேற சொல்றியா நீ? நான் திருடுன கேக்குறல்ல. ஏன் சித்தி அடிக்குற? பின்ன திருடுறா மடியில வச்சு குத்த சொல்றியா? இருடா இங்கிட்டு வா. இங்க வா. என்ன சீ, குடும்பமா என்ன கன்றாவி இது? நல்லா திருட கத்துக்கிட்டான் பாரு உன் பையன். பிள்ளைங்களை பாத்துக்க சொன்னா குத்தமா சொல்ற நீ? குத்த சொல்றேனா நானு?
திருட்டு பையில பெத்து வச்சிருக்க என்ன குத்தம் சொல்றேங்கற? என் புள்ளைய திருட நான் சொல்றேன். எழுத்து பேசிட்டு இருக்க. வந்து எனக்குன்னு வாச்சிருக்கங்க பாரு. அழாதப்பா. காசு எடுத்தியாடா நீ? ஏப்பா நான் அந்த எடுக்க சொன்னேன் ஒரு வெத்தலை வாக்குக்கு. அதுக்கு போய் உன் பொண்டாட்டி பிள்ளை போட்டு அடிக்கிறாப்பா. அதான பார்த்தேன். பண்றதெல்லாம் அது பண்ணிடும். அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியாதுல்ல? திருட கூடாதுன்னு அவனை கண்டிச்சா அது தப்பு. அனதரண்ணே வண்டி கிளம்ப சீக்கிரம் வாங்கணும். கமலம் போறேன். வெட்டி முடிஞ்சு வர்ற வரைக்கும் கை செலவுக்கு இதை வச்சுக்கோ. வேணாப்பா நீ வச்சுக்க. நாளை கழிச்சு எங்களுக்கு ரேஷன்ல அரிசி விடுவாங்க. கொள்ளையில முருங்கை கீரை எல்லாம் கிடக்கு. அதை வச்சு நாங்க பாத்துக்கிறோம். நீ போ. இது ஐயே இதை வச்சுக்க. அப்பா 1ஆம் தேதி வருவேன். தம்பியை பார்த்துக்க. என்ன நல்லபடியா இருக்கணும் ஐயா. என்னடா என்னடா? சரி கமலம் இந்த உன்னை தான் கையை காட்டுறான். என்னன்னு பாரு. நான் எடுத்துக்கிறேன் பையெல்லாம். எங்க வச்சேங்க? இந்த இருக்கு இந்த இருக்கு. வா 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 வா. சீக்கிரம் வாண்ணா. உங்களை காக்க வைக்கல ஐயா. கை குண்ணா. ஐயா கொண்டா கொண்டா. எது மேல பழுவூருக்கு தானே வெட்டுக்கு போறோம். இந்தாங்க. இந்தா ஐயா இந்தா. குழந்தைய எப்படிமா? வாமா வா கமலம். பார்த்து. தம்பி வரலையா? கொடுத்துறப்பா நீ வரலையாப்பா? அவன் மாமியார் வீட்டோட போயிட்டான். அழுகாதப்பா. உன்னை யாரு தெரியுற மாதிரி காசு எடுக்க சொன்னா? எல்லாம் உன்னாலதான். வெத்தல எல்லாம் உன்னால இருக்க முடியாதா? சரி அழுகாத, சரியா போயிடும். முத்து இந்தா ஆம்லெட் சாப்பிடு. ஆம்லெட்லாம் வேணாம். அப்புறம் என்னதாண்டா உனக்கு வேணும்? மந்தரியா நீ? டே முத்து உன்னால சும்மா இருக்க முடியாதா? ஒழுங்கா எடுத்து சாப்பிடு. அதான் வேணாம் சொல்றல. சாப்பிடுறா. வேணாம். உனக்காக தான் போட்டு எடுத்து வந்தேன். வேணாம் சொல்றல. வேணாம் சாப்பிடு தம்பி. ஏன்டா இப்படி பண்ற? ஒருவா சாப்பிடுறா. சித்திக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். அவ வர 10-15 நாள் ஆகும். அது வரைக்கும் பிள்ளை ஆஸ்திரம் போட்டு போறேன். போடுறது தானே மோதிரம். பெரிய இப்ப அப்படியே சிம்பிடுவா. அவளை போய் பயந்துட்டாங்க. டேய் நீ எல்லாம் பொம்மை வாஷ் தானே போட்டிருந்த? டன் டடை பாத்தியா? நான் தங்க மோதிரமே போட்டிருக்கேன்டா. ஒரு ஊர்ல எங்க வாழ்க்கை அதுல இருக்கும் அன்ப பார்க்க கரும்போடு காக்கா குருவி கதைய கேட்க தலைமேல வானம் பார்க்க யார நாங்க கேள்வி கேட்க தலையாட்டி பொம்மை வாழ்க்கை தான். ஒரு குருவி கூடும் சிறு கவிதை பாடும் அடக்களத்து மேடும் சின்ன வரப்ப தேடும் அந்த விளைஞ்ச காட்டுக்குள்ள வளைஞ்சு ஓட இந்த மனசும் ஏங்காதா. ஒரு ஆத்து மீனும் துள்ளி குதிச்சு போகும் மீன் குழம்பு வாசம் எங்க காத்தில் வீசும் நொடி பசிச்ச நேரம் அந்த பழைய சோறும் இங்க அமுதம் ஆகாதா. மேகத்து மேல ஏறி வானத்தை ரெண்டா கீரி ராக்கெட்ட போலவே போவோம் வாடா மழகாத்தோட காத்தா மாறி போவோமே எல்லாம் மீறி வாழாத வாழ்க்கைய
சிட்டுக்குருவி கூட்டத்துல வெட்டு கிளியும் சேர்ந்திருக்க பட்டாம்பூச்சி கூட்டம் போல பறந்தே போவோமா அக்கா சொல்லும் வார்த்தை கேட்கும் அன்பு தம்பி நானே நானா அக்கா இல்லை இல்லை இவளே அதுக்கும் மேலதான் எங்களோட சத்தம் கேட்டா பூமி பந்து சுத்தும் லேட்டா கஷ்டத்துக்கு காட்டுவோமே டாட்டா டாட்டா தான் இன்பத்துல துன்பம் வந்தா என்ன பண்ணுவோண்டா கந்தா கஷ்டத்துக்கு செல்ல புள்ள ஆனோ நாங்க தான் கஷ்டத்துக்கு செல்ல புள்ள ஆனோ நாங்க தான் மேகத்து மேல ஏறி வானத்தை ரெண்டா கீறி ராக்கெட்ட போலவே போவோம் வாடா அந்த காத்தோட காத்தா மாறி போவோமே எல்லாம் மீறி வாழாத வாழ்க்கைய வாழ்வோம் வாடா ஒரு குருவி கூடும் கவிதை பாடும் களத்து மேடும் சின்ன வரப்ப தேடும் விளைஞ்ச காட்டுக்குள்ள வளைஞ்சு ஓட இந்த மனசும் ஏங்காதா ஒரு ஆத்து மீனும் துள்ளி குதிச்சு போக மீன் குழம்பு வாசம் எங்க காத்தில் வீச மண்ணில் ஒரு முறை பிறந்தோம் ஒன்னாவே இருக்கிற வாழ்க்கை போதாதா மேகத்து மேல ஏறி வானத்தை ரெண்டா கீறி ராக்கெட்ட போலவே போவோம் வாடா அந்த காத்தோட காத்தா மாறி போவோமே எல்லாம் மீறி வாழாத வாழ்க்கைய வாழ்வோம் வாடா ஊ ஊ ஊ ஊ ஊ ஊ ஊ கரும்பு இருக்கிற வாட்டத்தை பார்த்தா ஏக்கருக்கு 70 டன்னுக்கு மேலே தேரும் போல இருக்கே ஏங்கய்யா நல்ல விலை கொண்ட உரமா போட்டிருக்கீங்களோ எந்த மாசம் இருந்தாலும் 10 ரூபா செலவு பண்ணா தானே 4 காசு பார்க்கலாம் ஏ கங்காணி நில்லுப்பா அண்ணாதரண்ணா ஓ வருஷமும் குத்தகைக்கு நிலம் பிடிச்சி கரும்பு போட போறீங்களா அடையாம்பா போன வருஷம் வேணா கண்ணே அடைக்க முடியாம கஷ்டப்படுறாப்ல இந்த கொள்ளையிலாவது 70 டன் தான் வெட்டுற மாதிரி இருக்கு அண்ணாதுரை நினைச்சாப்லனா ஏக்கருக்கு 100 என்ன 150 டன் கூட வெட்டுவாப்ல ஏய் என்ன நக்கலா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு பொழுதாவது ஏக்கருக்கு 100 டன்னுக்கு மேல ஒரு கரும்பாவது வெட்டுவையா முதல்ல அங்க பார்த்து வெட்டு இந்த ஆள் வாயை மூடிக்கிட்டு இருந்தாலும் வாயை புடுங்கிறதுக்குனே வந்துருவானுங்க அக்கா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்க்கா என்ன முத்து யார்கிட்ட சொல்லிடாதக்கா என்னாச்சு மோதிரம் தொலைஞ்சிருச்சு டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க எங்க தொலைச்ச இந்த கிழவட்ட அன்னைக்கே சொன்ன கேட்கவே இல்லை உன்ன அக்கா எங்கன்னு தெரிலக்கா எங்க தொலைச்சனே தெரிலக்கா சித்திக்கெல்லாம் தெரிஞ்சு அடிச்சே கொண்டுருக்கா எல்லா இடத்துலையும் தேடி போயிருக்கா எங்கேயுமே கிடைக்கலக்கா சரி வா இன்னொரு வாட்டி எல்லா இடத்துலையும் தேடி பார்ப்போம் எங்கெல்லாம் விளையாண்டன்னு காட்டு முத்து என்னடா தேடுற ஒன்றும் இல்லை
எதுக்கு அழுவுற? அச்சச்சோ, ஏன்டா அழுவுற? கிடைச்சிடும். இங்க பாரு, அழக்கூடாது. அக்கா சொல்றல, அழக்கூடாது. சரி, இப்ப என்ன மோதிரம் தானே? அக்கா சித்திக்கு தெரியாம காசு சேர்த்து வச்சிருக்கேன். அதை வச்சு நம்ம நாளைக்கே அதே மாதிரி புது மோதிரம் வாங்கிட்டு வந்துடலாம். சரியா? அழக்கூடாது. வா. கோயில் போனோம், அது பக்கம் போனீங்கன்னா எங்களே விட்டுறீங்களா? சரி, ஏறிக்கங்க. சரிப்பா. சில்லன் இருக்குலக்கா. என்னம்மா வேணும்? நகை வாங்க வந்தோம். பெரியவங்களை யாரையும் கூட்டு வரலையா? தம்பிக்கு தான் வாங்க வந்தோம். போய் பெரியவங்களை கூட்டு வாங்க போங்க. மாரி முத்தாரனை கூட்டிட்டு போலாமா? வேணாம் தம்பி, அப்பாவுக்கு தெரிஞ்சிடும். சுமதி அக்காவை கூட்டிட்டு போனா சித்திக்கு தெரிஞ்சிடும். அப்ப வேற யார்தான் கூட்டிட்டு போறது? நம்ம சிட்டு. சிட்டு, சிட்டு எங்க இருக்க? சிட்டு அக்கா, சிட்டு தோ இருக்காங்கக்கா. அது ஆயிப்போச்சா? சரி சரி, நாளைக்கு சாயங்காலம் வரேன். சரி சரி. நீங்க எப்போ கல்யாணத்துக்கு போயிட்டு திரும்பி வந்தீங்க? அவ்வளோ நேரம் ஆயிப்போச்சா? சிட்டு சரி சரி, நான் அப்புறம் பேசுறேன். வா பச்சிமா வா. எங்களுக்கு ஒரு உதவி பண்றியா சிட்டு? எதுவா இருந்தாலும் எனக்கு கால் பண்ண வேண்டியதானே? ஏன் என் நம்பர் உங்ககிட்ட இல்லையா? இருக்கே. அப்போ கால் பண்ணி இருக்க வேண்டியதானே? கிரிங் 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 கிரிங். சிட்டு உனக்கு தான் ஃபோன் அடிக்குது. ஹலோ, யார் பேசுறது? நான் சிட்டு பேசுறேன். நான் பச்சைமா பேசுறேன் சிட்டு. சொல்லு பச்சிமா. சிட்டு, எங்க கூட காட்டுமன்னார் கோயிலுக்கு வரியா? ஓ, வரேன்னா. உன்கிட்ட நல்ல Dress இருக்கா? இது நல்லா தானே இருக்கு. இதை விட நல்ல Dress. இதை விட நல்ல ட்ரெஸ்ஸா? கோபால் அண்ணன் கொடுத்தது பெட்டியில இருக்க, அது போட்டு வரேன். ஓகே, அப்போ வா, போட்டுட்டு போலாம். அப்ப சரி, நான் வச்சிடுறேன். போலாம் வா சிட்டு. போலாம். வா சிட்டு போலாம். நான் காட்டுமன்னார் குடி போய் ரொம்ப நாள் ஆச்சு. அண்ணா உடனே ஒத்துக்கிட்டா. சரி சரி. டேய் தம்பி, நீ தலை சீவு. அதெல்லாம் எதுவும் பண்ண வேணாம். இதே மாதிரி இருக்கணும். செருப்பு போட்டு கட்டிட்டு. அது ஏன் செருப்பு? அப்படியா? இப்ப போலாமா? பாத்துட்டு போலாம். எல்லாம் கரெக்ட் தான். போன் மட்டும் அடிக்குது. அதை எடு முதல்ல சிட்டு. நான் மாட்டேன். எனக்கு நிறைய கால் வரும். எமர்ஜென்சி கால் எல்லாம் வரும். அதான் பிரச்சனையே. எடு முதல்ல அத. இனி வெளியவே எடுக்க கூடாது. வா. இது என்ன? எடுத்து விடு முதல்ல.
பெரியவங்க எல்லாம் இந்த மாதிரி தானே இப்படி இப்படி பண்ணி வச்சிருக்காங்க. சொல்றோம்ல. இப்போ வா வா. அக்கா என்ன நடக்குது? ஆமாக்கா நடைய மாத்தினா நல்லா இருக்கும். சிட்டு நீ எங்கள மாதிரி நடந்து பாரு. உங்கள மாதிரியா? உங்கள மாதிரியா? என்ன சிட்டு நீ நடக்கற? ஒழுங்காவே நடக்க மாட்டற நீ. என்ன நீங்க ரொம்ப கொடுமைப்படுத்துறீங்க. பாவம்னு பார்த்தா போ நான் வரல. நான் போறேன். சிட்டு என்ன விடுங்க. சிட்டு சிட்டு எங்களுக்காக வா சிட்டு. நீ நல்லா தான் நடக்கற. நீ நல்லா தான் நடக்கற. நீ தான் வேற லெவல் நடக்கற. நீ ஓன் நடையே நடந்துக்கோ. சரி. வா சிட்டு உள்ள போ. கடைக்குள்ள போனது ஏசில இருந்து காத்து வரும். சில்லுன்னு இருக்கும். பயந்துட கூடாது சிட்டு. வணக்கங்கய்யா. வாங்க உட்காருங்க. இவர் எங்க சித்தப்பா. உட்காருங்க. என்ன பாக்குறீங்க? தம்பிக்கு மோதிரம். இது பாருங்க. இது வேணாம். இதுவும் வேணாம். இதுல எதுன்னு பாரு. இத போட்டு பாருங்க. பாருங்க. வேற ஏதாவது காட்டுங்க. இது இல்ல. இத பாருங்க. இது இல்ல. ஐயா டீ காபி ஏதாவது சாப்பிட்றீங்களா? கடைக்காரங்க என்ன கேட்டாலும் வாயே திறக்க கூடாது. என்னதான் பார்க்கணும். இல்ல இல்ல அதெல்லாம் இது வேணாம். நீங்க சொல்றத பார்த்தா ரொம்ப கஷ்டமான வேலை இருக்கும் போல இருக்கா? இது எல்லாமே புது மாடல் தான். இது பிடிச்சிருக்கா? இது பாரு. இதையும் பாரு. இல்ல. என்னப்பா எதுவுமே பிடிக்கலையா? இதுல எதுவும் இல்ல. வேற காட்டுங்க. இது நல்லா இருக்கு. போட்டு பாரு. உன் கைக்கு சரியா இருக்கும். கா இது மாதிரி தான்க்கா. இது எவ்வளோன்னு பாருங்க. கைட்டு கொடுப்பா. சார் காடா கேஷா? ஐயா உங்களை தான். பணம் வச்சிருக்கீங்களா காடா? இருங்க அக்கா கிட்ட தான் காசு இருக்கு. இந்தாங்க. இதுல என்ன 450 ரூபா தான் இருக்கு. மீதி காசு? அதான் இவ்வளவு பணம் இருக்குதா? இத்தனை மொத்தத்தை கொடுத்தா என்ன? எப்படி கொடுப்பாங்க? 4450 ரூபா. ஹலோ ஹலோ நான் தான் சிட்டு பேசுறேன். பாட்டு மணி இருக்கு. யார் ஒரு மாதிரி எப்படி பண்றீங்க? போங்க ஏஞ்சி. சார் சொல்றாங்க ஏஞ்சி போங்க. கூட்டி போங்க வெளியில. கிளம்பியா முதல்ல. போங்க போங்க வெளியில போங்க. வெளிய போங்க. கூட்டிப்போமா. நம்ம வேற கடைக்கு போவோம். கடுமைத்த வந்துட்டீங்க. போங்க வாங்குறேன். முத்து வா வா போலாம். வேற கடைக்கு போவோம். வா. வா. நீ கவலைப்படாத தம்பி. சித்தி வரத்துக்குள்ள எப்படியாச்சும் காசு சேர்த்து நம்ம அந்த மோதிரத்தை வாங்கிடலாம். சரியா? பச்சிமா என்னது இது? இங்க டவரே கிடைக்க மாட்டேங்குதா? வாச்சிட்டு அங்க கிடைக்கும். அங்க கிடைக்குமா? கிடைக்கும். வா போலாம். சரி சரி. உனக்கு எதுக்கு போனா? வியாபாரத்துக்குங்க. நேற்று பிராந்தி கடையில் பார்த்தேன். அது நான் இல்லைங்க, என் தம்பியா இருக்கும். இந்த மாதிரி பணத்தை வாங்கிட்டு போய் ஒழுங்கா பிழைக்கிற வழியை பாரு. வாங்கிட்டு அப்படியே ஓடிடலாம்னு நினைக்காத. கேட்கும்போது நான் கொடுக்குற மாதிரி கரெக்டாக கொண்டு கொடு. இல்லைன்னா அசிங்கப்படுத்துருவோம். கை நாட்டு வை. இந்த மாதிரி 5 வட்டி கரெக்டாக கொடுத்துடணும். முதல் மாதம் வட்டி எடுத்துக்கிட்டேன். அடுத்த மாதத்துலேருந்து வட்டி கரெக்டாக வந்துடணும். என்ன கொடுத்தணும். 29, 30, 13 நாள் தான் இருக்குது. மோதிரம் 4000, கையில் 450 ரூபா தான் இருக்குது. இன்னைக்கு முக்கு படித்த காசு 30 ரூபா. காசு சேர்த்துடலாமாக்கா? சேர்த்துடலாம். ஒரு நாளைக்கு 200 ரூபானா? பச்சிமா முத்து உங்களை எங்கெல்லாம் தேடுறது? ஏன் சிட்டு? ஒரு வேலை ஒன்று இருக்குது. வேலை முடிஞ்சோன்னா கையில காசு தர்றாங்க. வரீங்களா? எந்த வேலையா இருந்தாலும் வரேன் சிட்டு. அப்ப வாங்க. பள்ளத்துல விழுந்துடாத. என்ன வேலை சிட்டு? எவ்வளவு கொடுப்பாங்க? எனக்கு என்ன தெரியும். வாங்க வாங்க.
மேஸ்திரி ஆள் பத்தலன்னு பேசிட்டு இருந்தல்ல, இதோ ஆள் கூட்டு வந்திருக்கேன். வேலை வாங்கிட்டு சம்பளத்தை கொடுத்து அனுப்பு. சிட்டு, வேலைக்கு ஆள் வேணும்னு கேட்டா சின்ன பசங்களை கூட்டு வரிய, எப்படி வேலை செய்யறது? இல்ல இல்ல, நான் எந்த வேலையா இருந்தாலும் செய்வேன். ஆமா, அந்த மாதிரி வெயிட் எல்லாம் உன்னால தூக்க முடியுமா? இல்ல, சும்மா பேச்சு நான் பேசிட்டு பாதி இருக்க. தூக்குறேன், எனக்கு பாதி சம்பளம் ஆமா, தரீங்களா? பாதி காசு கொடுத்து அனுப்பு. ஏதாவது பேசிட்டு இருந்தா அரைக்கல் எடுத்து மண்டையை உடைச்சிருவேன். போடா. என்னது இவரு நேரத்துக்கு ஒன்று பேசுறாரு? இவன் தான் நல்ல ஆளுங்களா வேணும்னா இருக்கிறதுல நீங்க தான் நல்ல ஆளுங்க, உங்களே வேண்டாங்கிறா. போன செவ்வாய்க்கிழமை தரோம் நாங்க, இன்னும் தரல. என்ன ஒரு வாரம் ஆகுது இன்னும் கொடுக்கலங்கிறீங்க? ஏன் மலரே, அன்னைக்கு களவெட்ட போனீங்களா, அந்த காசு வந்துடுச்சா? வரலக்கா, நேரத்துக்கு கொடுத்தா தானே உதவியா இருக்கும். இதோ தரேன் அதோ தரேன்னு இழுத்து அடிக்கிறேன். அப்புறம் அன்னைக்கு அகரபுத்தூர் பிள்ளை எடுக்க போனீங்களா, அது நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன். 4 வளர்த்துட்டு போறாங்க, அப்ப கேளு. ஏங்க, ஏமா எங்க ஆயா மல்லாட்டை உரிக்காம இருந்தா 2 மூட்டை கேட்டாங்க. 2 மூட்டையா? நாங்களும் லீவ்ல தானே இருக்கோம், ஒத்தாசையா இருந்தா உரிச்சிடலாம்னு சொன்னாங்க. சரி போ, அனுப்பிச்சு விடுறேன். டா சொல்லுமா, 2 மூட்டை போட்டு வா. என்னடா கோவல் இது? நீதான் மல்லாட்டை கட்டாமல? நான் கேட்டேனா? ஆமா, எங்க ஆயா தான் கேட்டாங்க. என்ன சொல்றேன், அமைதியா இரு, அப்புறம் சொல்றேன். இருங்கறல, இதோ இப்படி வைங்க. அப்புறம் சொல்றேன். இங்கே வைங்க. அத்தை, வேற மல்லாட்டை பிள்ளையெல்லாம் உடைக்குது, பார்த்து பயிர் உடையாம உடையாங்க. அது நாங்க பாத்துக்கிறோம். சரிப்பா. என்னடி இது, உரிக்க போற மாதிரி 2 மூட்டையை வாங்கி வச்சிருக்க? ஆமா, நாங்க தான் உரிக்க போறோம். முத்தா, அந்த முறத்தை எடுத்துட்டு வா. நீயும் தான் உரிக்கணும். 2 மூட்டை வாங்கி வச்சுட்டு அக்கா அந்த மாதிரி உரிக்க போற மாதிரி தான். கொண்டாங்க, நானும் உரிக்கிறேன். வேப்பங்கொட்டை இருக்கா? வேப்பங்கொட்டை, வேப்பங்கொட்டை இருக்கா? வேப்பங்கொட்டை. நடந்தா குறையாத தூரம் எங்க, துணிஞ்சா தொலையாத பாரம் எங்க, கலங்கும் கண்ணுக்கு பாத எங்க, கடந்து போவோம் அங்க. அட அதிசயமானே, என்ன பாட்டி? முத்த பாத்தியா? பார்க்கல பாட்டி. எங்க போனேன்னு தெரியலையே. அத காலத்தை கடன் வாங்கி மரமாகுமே, மனம் காயத்தில் வலி தாங்கி திடமாகுமே, எல பூமியில் விழுந்தாலும் கிளவாழுமே, பிழை வாழ்க்கையில் உனக்கான வழி காட்டுமே. 1600 ரூபாயும் கிராம் ஒன்றுக்கு 200 ரூபாயும் அதிகரித்துள்ளது. வெள்ளியின் விலை நேற்றைய விலையில் எந்த மாற்றமும் இல்லை. வலித்தாலும் வருந்தாதே, விதி என்று விலகாதே, வருங்காலம் உனதாகும் உறங்காதே நீ, தடையெல்லாம் வந்தாலும் தடுமாறி போகாத, எறும்பாக என்னாலும் எழுந்தோடு நீ. துயரம் நீ தாங்க கை சேரும் தொடுவானம், கனவெல்லாம் நிஜமாகும் உடையாதே நீ, சிகரம் நீ வாங்க தடை கூட படியாகும், தடம் 100 உருவாகும், தளராதே நீ, கலங்காதே, தோல்விகள் உன் முன்னே வரும் தானே, அடனி தாங்கு அதை இங்கே, வலித்தாலும் வருந்தாதே, விதி என்று விலகாதே, வருங்காலம் உனதாகும் உறங்காதே நீ, தடையெல்லாம் வந்தாலும் தடுமாறி போகாத, எறும்பாக என்னாலும் எழுந்தோடு நீ.
மூச்சிதன்மை வருத்த கூலி தரும் கை வைத்தால் தோற்காதெதுவும் வீழாது என்றும் அன்பின் வீரம் வலித்தாலும் வருந்தாது விதி என்று விலகாதே பருங்காலம் உனதாகும் உறங்காதே நீ தடையெல்லாம் வந்தாலும் தடுமாறி போகாத எறும்பாக என்னாலும் எழுந்தோடு நீ உனக்கு நிகர் யார் இங்கே போராடு நீ உனக்கு நிகர் நீதானே போராடு நீ மனமே. இந்தாங்கய்யா. பாப்பா நல்லா படிக்குதா? நல்லா படிக்குது. என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறது நல்லா படிக்க வைப்பா. சரிங்கய்யா. எவ்வளோ செலவானாலும் நான் தர்றேன். சரிங்க. ஆனால் மாதம் மாதம் வட்டி மட்டும் கரெக்டாக கொடுத்துருங்க என்ன? சரிங்க. சரி சரி. முத்து என்ன ஆயா? இங்க வாடி. என்ன ஆயா? அதை வெத்தலை கீத்தல வாங்கிட்டு வரணுமா? இல்லடி, இங்க வா சொல்றேன். கையில இருந்து மோதிரங்க. ஆயா, நான் தான் கழட்டி பத்திரமா இருக்கட்டுமே பீரோல வச்சேன். என்னம்மா வர்ற வரைக்கும் பொறுத்தே இருக்கட்டுமே. போடா இவனே, பெரிய மைனர் விட்டு குஞ்சு தேப்புக்களை விரல விட்டுக்கிட்டே திரிவேன். நான் கூட மோதிரத்தை தொலைச்சு விட்டானாக்குன்னு பயந்துட்டேன். மற்றவங்க மாதிரி ஏதோ ஒரு வேலைக்கு போனோமா வந்த காசை வச்சு நிம்மதியா இருந்தோமான்லாம் இல்லை. இந்த வருஷமும் நிலத்தை குத்தகைக்கு எடுத்து அதுல கரும்பு போடணுன்ற எண்ணத்தை வச்சிக்காத சொல்லிட்டேன். சொந்த நிலம் வச்சிருக்கிறவனே தலைக்கீழ தண்ணி குடிக்கிறான். என்ன பேசுற கமலனி? அவங்களால முடியலன்னா என்னாலையும் முடியாதுன்னு அர்த்தமா? நல்லா பாடுபட்டோம்னா நிச்சயமா முன்னுக்கு வரலாம். எத்தனை நாளைக்கு தான் இப்படி கூலிக்காரனாவே இருக்கிறது? நீ நல்ல உழைப்பாளிதான், ஆனா உனக்கு முன்னாடி போய் உன் நேரம் நிக்குதே. எது? இங்க பாரியா, ஆறுமுகத்துக்கு முதல்ல கடனை அடைக்கிற வழிய பாரு. அதுக்கப்புறம் நீ என்ன வேணா பண்ணிக்க. அதெல்லாம் கங்காணிட்ட ஏற்கனவே பேசிட்டேன். சும்மா நேரம் நிக்குது ஈரம் நிக்குதுன்னு. ஆயா 2 ரூபா இருந்தா கூட. காலையில் தானே கொடுத்தேன். இனிமேல் வெத்தலை கீத்தல வாங்க சொல்லு, பாத்துக்கிறேன். ஆமா, இந்தா இதை கொண்டு அக்காட கொண்டு கொடு. போயிட்டாலும். டேய் முத்து, நடுவீட்டுல எதுக்குடா செருப்பு போட்டு நிக்கிற? அப்படிதான் போடு. உங்களுக்கு என்ன ஆத்துல வருது மணல்ல சொருகுதுன்னு? நாங்களே இங்க செத்துக்கிட்டு இருக்கோம். தூது நான் அள்ளிடு சித்தி. நீ தோட்டத்துல இரு. பொறுக்கு பொறுக்கு, எல்லாத்தையும் பொறுக்கு. என்ன திடீர்னு இருக்கா? என்ன கேட்டா? இவன் நம்ம முறைச்சிட்டு உள்ள வரா. என்னன்னு தெரியல. என்ன திடுதுப்புன்னு வந்திருக்க? இல்ல ஆடு தரேன்னாங்க, அதான் ஆதார் அட்டை எடுத்துட்டு போய் பதிவு பண்ணலாம்னு வந்தோம். பையன் நல்லா இருக்கானா? இருக்கா. சரி, கொஞ்சம் அவசரம், நான் கிளம்புறேன். அப்படியே நீ பாத்துக்க.
சொல்லக்கூடாது. சித்திக்கு தெரியல. சித்தி போயிடுச்சு தம்பி. இந்த கரும்பு சாப்பிடு. இந்தா. பயமா இருக்குக்கா. அக்கா நான் இருக்கேன்ல, பயப்படாத. கேக்குறதெல்லாம் குடுக்குறோம். தந்தா சரி இல்ல வாயில போட்டுட்டு சும்மா இரு. நீங்க எடுத்து கூடாது. இந்த புடிமா. ஏமா உன் குடும்பத்துக்கு வாங்கினே அதோட விடுமா. உன் தங்கச்சிக்கு என்ன போயிட்டு வர சொல்லுமா. அப்பாமா போடுமா. இந்தாம்மா கையெழுத்து போடு. சரி ஓகே. இந்தாம்மா. உன் வீட்டுக்காரங்க வீட்டில் இல்லைங்க, வெளியே போயிருக்காரு. இருக்க மாட்டான். ஆனால் கடன் வாங்கும்போது மட்டும் கரெக்டாக 5 மணிக்கு அவன் வீட்டு வாசலில் இருப்பான். 2 பேரும் சேர்ந்து என் கையில் காலில் விழுந்தானே கடன் வாங்குனீங்க. திருப்பி கொடுக்கணுன்ற எண்ணம் இல்லை. சோத்தில் உப்பு போட்டு தானே திங்கிறீங்க. என்ன புருஷனை ஒழிச்சு வச்சு விட்டு 2 பேரும் என்கிட்ட கண்ணாமிச்சாடுறீங்களா? இந்த மானங்கிட்ட போல பிழைக்கிறதுக்கு மருந்தை குடிச்சு பிடிச்சி சாவலாமே. இந்த பார், உன் புருஷனை எங்கேயாவது ரோட்டில் பார்த்தேன் செருப்பாலையே அடிப்ப சொல்லி வை. அம்மா வந்தாச்சு. முதல்ல சாப்பிட்டுருவோம். ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு வழியாக வச்சுருக்கேன். ஏரியில் மீன் பிடிச்சிருக்கானுங்க, கொடுத்தானுங்க. மீன் குழம்பாவே வச்சுட்டேன். கமலம், என்ன கமலம் ஒரு மாதிரி இருக்க? ஆறுமுகத்துக்கு நம்ம காசை கொடுத்துருவோம்ல. முத்து ஒரு 2 ரூபாய்க்கு வெத்தலை வாங்கிட்டு வா. போயா. ஐயே சித்த வாயே. வரேன். வெத்தலை 2 ரூபாய்க்கு தாங்க. அண்ணா மொசை எடுத்துகிட்டு வந்திருக்கேண்ணா, வேணுமா? என்ன ரேட்டு? 600 ரூபா கொடுண்ணா. காட்டுங்க பார்ப்போம். இதான் 400 ரூபா இருக்கு. வை மிச்சத்தை அப்புறம் பார்ப்போம். சரிண்ணா, நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன். ஹலோ, ஆமாம். இப்பெல்லாம் நான் எல்லா ஃபோனையும் எடுத்து பேசுகிறேன். எங்கே இருந்தாலும் பேசுகிறேன். ஃபோன் என்கிட்டயே தான் இருக்கு. ஆமாம். சிட்டு, யார்கிட்ட பேசிட்டு இருக்க? என்னண்ணா நினைச்சவங்க கூட பேசுவேன், நினைச்ச நேரத்தில் பேசுவேன். அதுக்கு தானே ஃபோன் இருக்கா? ஆமால. ஓ சரி சரி. சிட்டு, உனக்கு முயல் வேலை பின்ன தெரியுமா? ஓ, எனக்கு நல்லா தெரியுமா. ஒரு கூட்டுல 2 குருவியாம், நடுக்காட்டுல நரி கூவுதான். அது பார்த்து பயப்பட்டுட்டு வெறுசா, இங்க காத்து அடிக்குதே புதுசா.
கட்டு கம்பி வாங்கி வந்து கட்டு முட்டை போடுறோம். கத்தையா கிடைச்சா மொத்தமா தீரும். கவலை இங்க இல்ல, கஷ்டம் எதுமில்ல, கண்ணி வல்ல விருப்பம் கரெக்டுக்குள்ள. பாவக்கா படம் மேல, கோவக்கா கொடி மேல, மீன் கொத்தி கெரை மேல, முயல பிடிப்போமா? மல்லாட்ட கல்லக்கா, மரத்துல பறிச்சோம் முருங்கக்கா, மடியில இருந்தா சொல்லக்கா, முயல பிடிப்போமா? சின்ன முக்கு செடி தொட்டு பறிச்சோம், வித நெல்லு விட்ட வயலில் தொழி குதிச்சோம். வாழை தோப்புக்குள்ள வலைய விரிக்கையில வசமா கிடைக்க வெடிக்கிட்டோம். வெப்பங்கொட்டை அள்ளி வந்து கொட்டி கொடுத்தோம், முட்டை மல்லாட்ட உரிச்சு கட்டி எடுத்தோம். எதுவும் தோணுவில்லை, எங்க போறதுன்னு தெரியல மாட்டிக்கிட்டோம். பரிச்சையா இங்க நடக்குது, கொஞ்சம் பதறுது, ரொம்ப பயமா இருக்குது. கடைசியா இந்த ஒரு தரம் வேற வழியில என்ன சொல்ல தீர என்ன பண்ண? பாவக்கா படம் மேல, கோவக்கா கொடி மேல, மீன் கொத்தி கெரை மேல. எங்க சிட்டி இதெல்லாம் கத்துக்கிட்ட? சும்மா இருக்கும்போது சாயங்காலம் வெங்கடேஷ அண்ணங்கிட்ட வந்துடுவா. அவர் தான் எனக்கு கத்து கொடுத்தாரா. ஓ சரி. முயல் மாட்டிருமா சிட்டு? எனக்கு என்ன தெரியும், உங்களுக்கு மாட்டினா மாட்டிக்கோ, அவ்வளவுதான். கீழே இருக்க, அப்படியே கீழே இருக்க. சொக்கப்பான உப்பு இங்க தெரிக்குது, சோத்து பான சட்டி ரெண்டா செதறுது. கத்திரிக்கா கொத்து கொத்தா சாஞ்சரிக்கா, கள்ளி செடி பாலும் கொடமா பொங்கி வழிகுது அல போமா? பாவக்கா படம் மேல, கோவக்கா கொடி மேல, மீன் கொத்தி கெரை மேல, முயல பிடிப்போமா? மல்லாட்ட கல்லக்கா, மரத்துல பறிச்சோம் முருங்கக்கா, மடியில இருந்தா சொல்லக்கா, முயல பிடிப்போமா? முயல் மாட்டிருக்குமாக்கா? தூங்கு, காலையில் பார்த்துக்கலாம். சரிக்கா. ஒரு முயல் கூட மாட்டல. சரி வாமுத்து போலாம். எங்க போச்சுங்க? பொழுது விடிஞ்சா எங்கேயாவது ஓடி போயிருதுங்க.
ஆமா முத்து, சிட்டு இங்க பாரு முயல் மாட்டி இருக்கு. இந்தா இது எப்படி பைய விரி. பைய மாட்டிக்கிட்டா. வா வராஜா வராஜா. வா போலாம். இருச்சிட்டு வேற ஏதாச்சும் மாட்டி இருக்கான்னு பார்க்கலாம். இல்லையே மாட்டல போல. அப்புறம் எப்பயாவது மாட்டோம். வா போலாம். சரி வா போலாம். சரிக்கா வாச்சிட்டு. கா ஒரே தடவை நான் முயலை தொட்டு பார்க்கவாக்கா? என்ன பண்றீங்க? ஒண்ணும் பண்ணாதீங்க. ஒண்ணும் பண்ண முயலுக்கு அடிபட்டு இருக்கு. வியாபாரம் சொல்லிட்டியோ ஒண்ணும் பண்ண கூடாது. போங்க பையில போட்டு போங்க. இதோ இந்த வீடு தான். எங்க? சண்முகம் சண்முகம் வந்துட்டாங்க. ஏமா இவங்கெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்க? இல்ல அவரே வந்துட்டாரு. என்னம்மா பையில? முயல் தான் விக்கிறதுக்கு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நாளைக்கு அமாவாசை, இன்னும் 2 நாள் கழிச்சு வேணா பார்க்கலாம். ஏன் வெள்ளிக்கிழமை தொண்டையில முயல் கறி இறங்காதா? வாங்கிக்கையா? ஏய் போடா. 450 ரூபா கம்மி தான், வாங்கிக்கோங்க. 1.5 கிலோக்கு மேல இருக்கும். வாங்கிக்க. வேணாம்மா, இன்னும் 2 நாள் கழிச்சு பார்க்கலாம். இப்ப பிடிச்சதா வாங்கிக்கோங்க. பா வேணான்னு சொல்றேன், போப்பா. இவர்கிட்ட வந்திருக்கவே கூடாது. சார் யாரு? இந்த முயல் கொண்டு வந்திருக்கோம் சார். அதெல்லாம் எதுவும் வேணாம். உங்களுக்கும் வெள்ளிக்கிழமை தானா? அதான் வேணான்றேன். அப்புறம் என்னங்க வெள்ளிக்கிழமை வேலைக்கிழமை கிளம்புங்க. யார் யார்? எல்லாரும் சரி போ, நீ போ, நான் வரேன். ஹலோ வெள்ளசாமி, ஒரு முக்கியமான விஷயம். ஒரு முயல் ஒன்று இருக்கு, முரட்டு முயல். வாங்கிக்கிறியா? என்ன இது வேற? எங்க 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 நம்ம முயல் இருக்கு, வாங்கிக்கிறீங்களா? வாங்கிக்கிறீங்களா? இல்ல அதெல்லாம் வேணாம்மா, வேணாம் வேணாம். வாங்கிக்கோங்க, கம்மி தான். வேணாம்ப்பா, போப்பா. கம்மி தான். அம்மா என்னம்மா? முயல் வேணுமா? இல்ல வேணாமா. பெரிய வீடு வாங்குவாங்கன்னு பார்த்தேன். யாரெல்லாம் வாங்குவாங்கன்னே தெரியல. அடி ஒன்றும் பெருசா படலக்கா, காயம் சின்னதாக தான் இருக்கு. ஆனால் ரத்தம் தான் அங்கங்கே பரவி இருக்கு. நான் போய் கழுவிட்டு வந்துடுவா? சரி முத்து. கண்ணே கண்மணியே கண்கள் மின்மினியே வாழ்வின் ஒளியாக வந்தாய் நீயே. பொன்னே பொன்மணியே தவழும் வெண்பனியே எனக்கே எனக்காக வந்தாயே. என் கையில் நீயும் ஓடி வந்தாய், என் தோளில் சாய்ந்து கண்மூடு நீயும். முன்னாலே நான் ஒரு பொம்மையானேனே, உன்னை தாளாட்டி சீராட்டி மகிழ்வேனே. ஆரீராரோ ஆராரீரோ நான் பாட நீயும் தூங்க வேணும். தாளேலாலோ தாளேலாலோ என்னோட நீயும் வாழ வேணும். என் வாழ்வின் துன்பங்கள் உன்னாலே தான் தீரும். உன் வாழ்வை எனக்காக தந்தாயே நீ. உனக்காக கைமாறு நான் என்ன செய்வேனோ, உன் ஆசை நிறைவேற்ற சொல்வாயா நீ. அன்புக்கு எல்லைகள் இல்லை, எதிர்பார்ப்புகள் இல்லை, எனக்கான வரமாக வந்தாயே. ஆரீராரோ ஆராரீரோ நான் பாட நீயும் தூங்க வேணும்.
கண்ணே கண்மணியே கண்கள் மென்மணியே வாழ்வின் ஒளியாக வந்தாய் நீயே பொன்னே பொன்மணியே தவழும் மென்பணியே எனக்கே எனக்காக வந்தாய் நீயே கண்ணே கண்மணியே கண்கள் மென்மணியே வாழ்வின் ஒளியாக வந்தாய் நீயே. காலையில் தான் புடிச்சது நல்லா புதுசா தான். மயில் பச்சிமா பச்சிமா ஏ சிட்டி என்ன இதெல்லாம் ஓ வேலை தானா? முயலை கொண்டு வந்து கொடுத்து பேண்டுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு வீடெல்லாம் அசிங்கம் பண்ணிட்டு கிடக்கு. அது ஏன் வேலை இல்ல, அது பச்சிமா தான் கேட்கணும். நீ ஏன் சின்ன பிள்ளைகிட்ட கொண்டாந்து கொடுக்குற? அதுக்கு ஏன் அந்த கத்து கத்துறா? நீ போ, அவசரமா வெளியில வரே, உன்னை வந்து வச்சுக்கிறேன். நீ எப்ப வேணா வச்சுக்கோ. பச்சிமா இதோ வரேன் சிட்டு. பச்சிமா வா. வாங்க வாங்க, இந்த பார் மயில் வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க. அக்கா நம்மளே வளர்க்கலாம்க்கா. குடு. இல்லங்க, முயல்லாம் விக்கிறது இல்ல. 5-10 சேர்த்து வாங்கிக்கமா, வைத்தியத்துக்கு முயல் தேவைப்படுது, குடுமா. அதான் தரலன்னு சொல்றாங்களே. உங்க கூட சின்ன பசங்க கூட எல்லாம் பேச்சு வச்சு கூடாதுன்னு சொல்றது. உன்னை நம்பி வந்ததுக்கு என் புத்தியை செருப்பால் அடிச்சுக்கிறேன்டா. போடா. செருப்பால் அடிச்சுக்காத, பழசா இருக்குது. செருப்பால் அடிச்சுக்காத. கதிரேசா இந்த கோச்சுக்காத, தேங்காய் சாப்பிட்டு போ. கதிரேசா இந்த தேங்காய் சாப்பிட்டு போயா. சபாபதி, காசு மட்டும் கேட்காதீங்கண்ணே, வேற எது வேணாலும் கேளு. கேட்கலப்பா. எங்க 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 ஒரு நிமிஷம் வெளியே வாயேன். என்னாச்சு? வான்னு சொல்கிறேன்லக்கா. அக்கா, இதில் நிறைய காசு இருக்குக்கா. இதை வச்சு நம்ம மோதிரத்தை வாங்கிடலாமா? அங்கே சாப்பிட்டு கொடுக்க போகும்போது அந்த வீட்டில் இருந்ததுக்கா, யாருக்கும் தெரியாமல் எடுத்துட்டு வந்துட்டேன். பயமா இருக்குக்கா, பயமா இருக்கு. எந்த எடுப்பட்ட பையன் தெரியல, இந்த சிரிக்கும் அவன் தெரியல. நான் திருப்பதிக்கு பாவ சேர்த்து வச்சு இந்த உண்டியில திருடிட்டு போயிடுச்சிங்க. என்ன நெஞ்சல் திறந்தா அது என் வீட்டுக்குள்ள வந்து சாமி ரூம்ல பூந்து திருடிட்டு போயிருக்குங்க. இன்னைக்கு பொழுதுக்குள்ள அந்த உண்டியில வீடு சேராம இருக்கட்டும், எடுத்தவன் கை காலு விளங்காம போகுதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. எவன் எடுத்துட்டு போனாலா, எவன் எடுத்துட்டு போனானா? வாங்க தொட்டு கும்பிடுங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் சேர்த்து வச்சிருந்தேன். ஐயோ,
எந்தாடி இந்த தொட்டு கும்பிடு. வாங்கடி வந்து தொட்டு கும்பிடுங்க. நான் தான் வரேன். சிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு பணத்தை சேர்த்து வச்சிருந்தேன். என் வீட்டுக்காரனே என்னை கேட்காத எடுக்க மாட்டான். செருவு சேர்த்து வச்சிருந்தேன். யோயோ நில்லியா, தொட்டு கும்பிடு. எதுக்கு? மாட்டினாடா உத்ராவதி. அட தொட்டு கும்பிடு. அடேப்பா பார்க்கவே பயமா இருக்கு. நான் ஏமா தொட்டு கும்பிடணும்? அப்ப நீதான் என் வீட்டுல திருடிட்டு போனியா? பாரு, திருடிட்டு போயிருந்தா கை கால் விளங்காம போயிடும். பாத்துக்கோ, தொட்டு கும்பிடு. ஏப்பா சாமி, நமக்கு ஏப்பா வம்பு? பச்சம்மா, சோத்து அடுப்புல விட்டு அங்க என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? என்ன அங்க ஆடிக்கிட்டு இருக்கா? அவங்க வீட்டு உண்டியல் யாரோ திருடிட்டாங்களாம். அவ வீட்டிலே கை வச்சுட்டாங்களா? அது சரி. ஆயா, முட்டை முதல்ல பழிக்குமா? ஆமா, ஒரு ஊர்ல கோணக்காலை ஒருத்தர் இருந்தேன். அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? வெளிநாட்டுல இருந்து வாங்கிட்டு வந்த டார்ச் லைட் எடுத்து திருடி வச்சுக்கிட்டேன். அவன் என்ன செஞ்சா தெரியுமா? முட்டை மந்திரிச்சிட்டான். அவனுக்கு கையும் காலும் அப்படியே இழுத்துக்குறச்சு. இது மாதிரி நிறைய இருக்கியா? விளையாட்டு இல்ல. ஆயா, உன்னால சும்மாவே இருக்க முடியாதா? தம்பி இங்க வா. தம்பி, முட்டை மந்திரம் எடுத்துட்டு வந்தா தொட்டு கும்பிட்டுலாம் சந்தேகப்படுவாங்க. சரியா? சரிக்கா. கொஞ்சம் அசந்தா என்னையவே தூக்கிட்டு போயிடுவாங்க போல. அத்தை, ஏன் இந்த வர்றேன், தொட்டு கும்பிடு. ஏண்டி ஒரு உண்டியலுக்கா ஊரை ரெண்டாக்குற? அந்த உண்டியல எவ்வளவு இருந்திருக்கும் தெரியுமா? 6000 ரூபாய்க்கு மேல இருந்திருக்கும். அந்த உண்டியல் மட்டும் இன்னைக்கு நைட்டுக்குள்ள வீட்டுக்கு வராம இருக்கட்டும். எடுத்தவன் கை கால விளங்காம போயிடும். போட்டு போயிட்டு வா, விளங்காம போட்டு தொட்டு கும்பிடு. ஆயா, தம்பி, முத்து, முத்து, முத்து. அக்கா, என் தம்பியை பாத்தீங்களா? பார்க்கலையே. பயமா இருக்கு சாமி. சித்தி எப்படி அடிக்கும் தெரியுமா உனக்கு? நான் திருடாததுக்கே என்ன போட்டு அடி அடி நடிச்சுது. கை கால்லாம் அழுத்துறாது சாமி. நான் ஓடணும், விளையாடணும். என்னை மன்னிச்சிது சாமி. நான் பயத்தில் எடுத்துட்டேன். இதுலேருந்து என்னை எப்படியாவது காப்பாத்திடு சாமி. நான் இனிமேல் திருடவே மாட்டேன். அம்மா, உண்டியல் எங்க? பயமா இருந்துச்சுக்கா, அதான் குடலை பிடிங்கி சாமி கிட்ட வச்சிட்டேன். ஐயோ, உண்டியலோட யாராச்சும் பார்த்தா என்ன ஆகுறது? வா. எங்க தம்பி உண்டியலை காணோம்? தெரியலக்கா, இங்கதான்க்கா வச்சேன். கா, சிட்டை எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்கக்கா. சிட்டை நில்லு, சிட்டை நில்லு, சிட்டை நில்லு.
என்ன என்ன நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்கற? உன் வீட்டு உண்டியல உன் வீட்டுல தானே வைக்கணும். நீ தான் வீட்ல இருந்து உண்டியல் திருடியா? நான் திருடல. அப்புறம் நானே இன்னைக்கு நீ மந்திரம் வைக்கிறத பார்த்து பயந்துட்டா நான் ஏன் திருட போறேன்? நான் திருடல. அப்புறம் எப்படி உன் கையில உண்டியல் வந்ததே? நீ பாட்டுக்கும் திருநவங்க கை காலெல்லாம் இழுத்துட்டு போட்டுன்னு மந்திரம் போடுற. யார் மேல வேணாலும் நீ மந்திரம் வச்சிருவியா? எல்லாத்துக்கும் படி எடுக்கிற சாமிக்கு கை கால் இழுத்து போச்சுன்னா என்ன பண்றது? சாமி பாவம் இல்ல? மந்திரம் வைக்க மந்திரம் நானா இருந்ததால சாமியை காப்பாத்தினா? பொம்மி உனக்கு இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தது? முட்டை மந்திரம்லாம் வச்சிட்டு இருக்கிற. அப்படியெல்லாம் மந்திர மாயமெல்லாம் பண்ணாத. வர்றேன் நான். இவன் ஆறாவன் நான் போன்னு சொன்னா இவன் ஒருத்தன் பண்ணிட்டு இருக்கான். உண்டியல் கட்டிச்சு போங்க. கேத்தவளுக்கு தான் தெரியும். பாப்பா என்ன கங்காணி, நான் தினமும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு 30ஆம் தேதி. நீ இப்போ கொடுத்தாலும் நான் ராவோட ராவா ஊரில் போய் கொடுத்துட்டு வந்துடுவேன். சொல்ல மறந்துட்டேன்பா. முதலாளி ஃபோன் பண்ணியிருந்தாரு. நாளைக்கு தான் முதல் நாள் வெட்டான். நாளை மறுநாள்லேருந்து ஆளை வேறு ஸ்ட்ரைக்கான். ஒன்று வேணால் செய்கிறேன். இது வரலும் வெட்டுறதுக்கான பணத்தை வேணால் நாளைக்கு தரேன், வந்து வாங்கிட்டு போ. என்னையா கடைசி நேரத்தில் இப்படி சொல்கிற? நான் ஒன்றைத்தானே ஏன் நம்பிக்கிட்டு இருந்தேன். என்னென்ன பண்ண சொல்கிறேன் தவிர அதனால தானே பழைய பாய்க்கெல்லாம் கழிக்காமல் தரேன்றேன். ஐயோ பணத்துக்கு நான் இது பணத்துக்கு கொஞ்சம் எப்படியாவது ஏற்பாடு பண்ணி கூட, எப்படியாவது புரட்டி கூடங்க கங்காணி. நீ மனசு வச்சுன்னா ஏதாவது பண்ணலாம். ஆஹா என்னால் ஒன்றும் முடியாது. இதுதான் நீ கிளம்பு. நீ நான் பணத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தான் அவங்க அது ஆர்வத்துக்கு. காசு சேர்ந்துருச்சாக்கா? 18,000மா? சின்னவனுடைய மோதிரத்தை வச்சா ஒரு 3000 ரூபாய் வரும். மோதிரம் வாங்கிடலாமாக்கா? இந்தா சரவணா. சொல்லுக்கா. இப்போ கொஞ்சம் காசு தேவைப்படுது. உங்ககிட்ட எவ்வளோ இருக்கும்? கையில் எதுவும் இல்லையாக்கா? ஓனர்கிட்ட வேணா ஒரு 5 ரூபா வரைக்கும் கேட்கலாம். அப்படியா? சரி, அப்போ கிடைச்சிச்சுன்னா போய் அத்தை கிட்ட கொடுத்துட்றியா? கொடுத்துறேன்க்கா. சரி. 5000 ரூபாய் தேருங்கிறான். 24/5/29. என்ன தோற என்னாரா? இல்லை, நாளைக்கு முதல் நாள் வெட்டி முடிஞ்சு ஊருக்கு வர்றேன். சரிப்பா. எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. எவ்வளவு? 10,000 ரூபா வேண்டியிருக்கு. என்னப்பா பணம் அவ்வளோ இருக்காதாப்பா? வேணா ஒரு 2 ரூபா இருக்கும். 2000 இருந்தாலும் கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். நாளைக்கு வாங்கிக்கிறியா? சரி சித்தப்பா. 29/2 31,000 ரூபா ஆயிடுச்சு. மீதி சித்தி நாளைக்கு வந்துடும்ல? எங்கேயாவது போயிடலாமா? பச்சைவ ஹலோ, யாரு?
நான் சிட்டு பேசுறேன். பச்சிமா அம்மாவா? இதோ ஒரு நிமிஷம் கொடுக்குறா. பச்சிமாட்ட கொடுக்குறா. பச்சிமா, உங்க அம்மா பேசுறாங்க, பேசு. அம்மா பேசுறாங்க, பேசு. உங்க அம்மா பேசுறாங்க, பேசு. உங்க அம்மா பேசுறாங்க போன்ல, பேசு பேசு. மா 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 ஏன் அழுற? ஏன் அழுற? என்ன ஆச்சு? வா. என்னக்கா ஆச்சு? ஏன் அழுற? அம்மா என்ன சொல்லுது? மா அழுவாதக்கா. ஏன்க்கா அழுற? மா என்னக்கா சொல்றாங்க? மா மா நிறுத்து. சரி, பார்த்து வரேண்ணே. போயிட்டு வா. தம்பி, நம்ம எங்கேயாச்சும் போயிடலாம். அப்ப முயலை கழட்டி விட்டுறவாக்கா? ம். நாங்க வீட்டை விட்டு போறோம். நீயும் எங்கேயா போய் பத்திரமா இருன. சரி வா தம்பி போலாம். ஐயே ஐயே, கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டு வாடா. எங்க ஆயாவை காணோம்? வாயா, பணம்லாம் அமுத்திட்டியா? ஒரு வழியா அமுத்திடலாமா. இந்த சின்ன பையிட்ட மோதிரம் இருக்குல்ல, ஆமா, அதை அடமானம் வைக்கணும். அப்புறம் நம்ம சித்தப்பா வெத்தலைப்பட்டி கிழவர், அவர் ஒரு 2000 ரூபா தரேன் இருக்காரு. ஒரு வழியா அமுத்திடுவோமா? இரு. சரவணே 5000 ரூபா கொடுத்தா நம்ம சரவணன் எனக்கு ஒரு 1000 ரூபா வரும்ல, அதோட சேர்ந்து 6000 ரூபா இருக்கு.
கனகத்திட்ட ஒரு 500 ரூபா கேட்டிருக்கேன். இருந்த போய் வாங்கிட்டு வரேன். சரிம்மா. இந்த 500 வந்துச்சுன்னா அவர் கொடுக்குற 2000 சேர்த்தா சரியாக இருக்கும். அண்ணாதுரை வேற ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கான். போனை எடுக்காத. எடுக்கவே மாட்டேங்கிறாரு. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, என்ன ஆனாலும் காசு கொடுக்க மாட்டேன். எப்படி இருக்கீங்க? சேட்டையெல்லாம் பண்ணலையே? என்ன கமலம் அதுக்குள்ள வந்துட்டேன்? நீங்க இப்படி வந்த உடனே காசை கொடுத்து எங்களையும் அனுப்பிச்சு விட்டாங்க. கமலம், இந்த வெத்தலைப்பட்டி கிழமை ஒரு 2000 ரூபா கொடுக்குறேன்னாருல, நான் ஃபோன் அடித்தா எடுக்க மாட்டேங்கிறாரு. நான் போய் என்ன நேரில் பார்த்து கேட்டு வந்துடுறேன். இந்த வந்துடுறேன். என்னையா? என்ன? பச்சம்மா, ஆள் இல்லனா என்ன வேணா பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நான் இப்ப வருவேன், அதுக்குள்ள இதெல்லாம் சுத்தமா இருக்கணும். இல்லனா பாரேன். உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? இப்படி செல மாதிரி நின்னுட்டு இருக்க? ஏன் இப்படி பேய் அரைஞ்ச மாதிரி நிக்கிற? கமலா, நான் வரேன். வா. எவ்வளவு நேரமா? ஏயா என்ன? இந்த மோதிரத்தையும் எடுத்துட்டு வந்துரு. நேரம் அடகு கடை திறந்திருப்பான். வச்சுக்க. நீ சரி போ. இந்த வரேன். இந்தயா. சரி.
சரியா? சரி வரேன். ஆ. இந்த சித்தப்பா. அண்ணாதுரை. என்ன சித்தப்பா, எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணுறேன், ஃபோனை எடுக்கவே இல்லையே. ஃபோனே வரலையாப்பா? ஃபோன் வரலன்னா சரி பரவாயில்ல, எனக்கு பணத்தை கொடுங்க, அதுக்காகத்தான் ஓடி வந்திருக்கேன். கைக்கு பணம் வரல. இன்னைக்கு ஒரு பொழுது, நாளைக்கு வாங்கிக்கலாம். என்ன சித்தப்பா சொல்கிற? ஃபோனில் இன்னைக்கு பணத்தை கொடுக்குறேன்னு சொன்னதுனால தானே ஓடி வந்திருக்கேன். இப்போ பணம் இல்லைன்னு கடைசி நேரத்தில் சொன்னால் என்ன அர்த்தம்? இரு செத்த இரு. சித்தப்பா ஏண்டி கொடுத்துடலாமா? அவனை பார்க்கவே பாவமாக இருக்கு. சும்மா இருக்க மாட்டீங்களா? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, அவங்க பொருள் கொடுக்கவே யோசிப்பாங்க. நீங்க வேற பணம் கொடுக்கணுங்கிறீங்க. செவ்வாய் வெள்ளியில பணம் கொடுத்தா ஸ்ரீதேவி எப்படி வீட்ல வந்து தங்கும்? வெளியே யார்கிட்டயாவது வாங்கிக்கட்டும், இல்லன்னு சொல்லி அனுப்புங்க. அண்ணா பாலையாண்ணா. என்ன அண்ணாதுரை? ஒன்றும் இல்லை, ஒரு 2000 ரூபா கிடைக்குமா? இல்லையேப்பா, கொஞ்சம் பாருங்களேன், ஏதாவது கொஞ்சம் உதவி பண்ணால் நல்லா இருக்குண்ணே. கொடுக்க மாட்டேன். இல்லைப்பா. மனுஷனா பிறந்தா வெக்கம், மானம், சூடு, சொர்ணம், ரோசம் இதில் ஏதாவது ஒன்றாவது இருக்கணும். உன் வீட்டுக்காரனுக்கு எதுவுமே இல்லையே. இப்படி கடன் வாங்கி சோறு திங்கிறதுக்கு குடும்பத்தோட தூக்கில் தூங்கி சாவலாம். இவங்ககிட்ட கடனை கொடுத்துட்டு வாங்குறதுக்கு நான் படுற பாடு. வர்ற வட்டி காசு வண்டிக்கு பெட்ரோல் ஊற்றி அலையிறதுக்கே சரியா போதுமா? காசு வாங்க தான் போயிருக்காரு. எங்க? ரிசர்வ் பேங்குக்கா? இங்க பாருங்க, தேவையில்லாம பேசாதீங்க. அவர் வந்ததும் காசு தரோம், வாங்கிட்டு கிளம்புங்க. வாங்கிட்டு கிளம்புறது என்ன? மொத்த காசையும் தூக்கி ரோட்ல இருக்க பொறுக்கிட்டு போறேன். எனக்கு தேவை காசு தான். என்ன என்ன என்ன? வாங்க, முதல்ல காசை தூக்கி அந்த ஆள் கிட்ட கொடுங்க, வாங்கிட்டு கிளம்பட்டும். இது நானு இந்த ஆரம்பம் ஒரு 2 ரூபா குறையுது, கிளம்பு, நான் பின்னாடி வந்து தந்துடுறேன். இது எனக்கு தெரியுயா, நீ இப்படித்தான் பண்ணுவேன்றது எனக்கு நல்லா தெரியும். என்னமோ பெருசாக பேசுன, போய் மூட்டை கட்டி தூக்கிட்டு வரதுக்கு போயிருக்காருன்னு. இந்த ஆளுக்கு அவ்வளோலாம் வக்கு கிடையாதுமா. இந்த மாதிரி 10 பைசா குறைஞ்சதுனால நான் இந்த இடத்துல இருந்து நவுறதா இல்லை. எதுல இருந்தது கிளறி எடுத்த மாதிரி போய் இந்த ஆள்கிட்ட போய் வாங்கின வர்றான். உன் தலை அடமானம் வச்சா இந்த ஆள் காசை மூஞ்சில கிடாச்சுதான். தேவையா இந்த அவமானம்? எனக்கு தேவையா? என் காசை கொடுத்துட்டு நான் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் பேச்சு வாங்கிட்டு இருக்கணும்ல. இதெல்லாம் சரியா வராதியா. நீ போட்டு எடுத்துக்கிட்டு கிளம்பு, நான் வீட்டில் எடுத்து போட்டுறேன். ஐயோ, ஒன்னெல்லாம் சும்மா விடக்கூடாதியா. ரோட்டில் நிறுத்தினாதான் உனக்கெல்லாம் புத்தி வரும். பா கொஞ்சம் இரேன். பாப்பா எங்கடா போற? உள்ள அலிபாபா குகையிலேருந்து பொண்ணு பொருளும் அள்ளிட்டு வர போறாங்க உன் பொண்ணு பிள்ளையும். என்ன ஆறுமுகம் 2 ரூபாய்க்காக சண்டை போட்டுட்டு இருக்கிறா? இந்தா குச்சி மிட்டாய் வாங்கி சாப்பிட்றதுக்காக வச்சிருந்தா. இந்தா 2 ரூபாய். கிறுக்கு போயில. என்ன தீவா, காத்து கொடுத்தாலும் திட்டுறான், துட்டுனாலும் கிட்டுறான், பைத்தியக்காரன். யாரு? நானா? ஆமா. ஓங்கி அரைஞ்சனா கிறுக்கு தெரிஞ்சு போயிடும். போடா. அறிவா ஒன்னெல்லாம் பொம்மிட்டு சொல்லி முட்டை வந்து தான் சரி போயிடும். போய பேச வந்துட்டான். பா இதுல எவ்வளவு இருக்குன்னு என்னங்கப்பா? ஏதுடா உங்களுக்கு இவ்வளவு பணம்? என்னங்கப்பா எவ்வளவு இருக்குன்னு? 200 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்கு. 2000க்கு மேலே இருக்கேம்மா. ஆறுமுகம், என்ன வட்டியும் முதலமா மொத்தமா 37,500 ரூபா இருக்கு. இனிமேல் கடன் என் வீட்டு பக்கம் வந்துடாதப்பா. செத்தாலும் என் பணம் கூட உன் வீட்டு பக்கம் வராதியா? உன் பணத்தை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? எப்படிடா பணத்தை ரெடி பண்ணீங்க? நீ வர்ற கஷ்டத்தை தாங்க முடியாம என்னென்ன வேலை பார்த்துருக்குன்னு இப்பத்தானே எனக்கே புரியுது. சாப்பிடுங்க ஐயா. 2 முட்டை மல்லாட்டைய, 2 தூங்காம ஒரு சிசியா. ஆனால் இந்த பையன் விளையாட கூட போகல.
பச்சிமா பச்சிமா எங்க சிட்டு கூட்டிட்டு போற? சொல்றேன் வா. எங்க கூட்டிட்டு போற சிட்டு? இங்க பாருங்க மயில, 2 மயில. இது வணக்க அன்புக்கு எல்லைகள் இல்லை, எதிர்பார்ப்புகள் இல்லை, எனக்கான வரமாக வந்தாயே. ஆரீராரோ ஆராரீரோ, நான் பாட நீயும் தூங்க வேணும். தாலேலாலோ தாலேலாலோ, என்னோட நீயும் வாழ வேணும். என் கையில் நீயும் ஓடி வந்தாய், என் தோளில் சாய்ந்து கண்மூடு நீயும். முன்னாலே நான் ஒரு பொம்மையானேனே, உன்னை தாளாட்டி சீராட்டி மகிழ்வேனே. கண்ணே கண்மணியே, கண்கள் மின்மினியே, வாழ்வின் ஒளியாக வந்தாய் நீயே. பொன்னே பொன்மணியே, தவழும் வெண்பணியே, எனக்கே எனக்காக வந்தாய் நீயே. கண்ணே கண்மணியே, கண்கள் மின்மினியே, வாழ்வின்